சிவாய நம. அமிர்த சஞ்சீவி. மனிதன் பிறக்கின்றான், இறக்கின்றான். பிறந்த உயிர்கள் எல்லாம் என்றேனும் ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும். அது இயற்கையினுடைய நியதி. இறந்தவனை ஒருவனை பிழைக்க வைக்க முடியுமா? முடியும் என்கிறது மகாபாரதம். எப்படி அது சாத்தியமாகும்? மந்திரங்களுக்கும் அந்த மகோன்னத மகிமை உண்டு என்கிறது மகாபாரதம். நம்ப முடிகிறதா? முதலில் மனிதனுக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. வாழ்க்கை அது விதி எனும் நதி வழியே செல்லும் படகு. அவரவர் பிறந்த நேரத்தையும் காலத்தையும் செய்யும் பாவ புண்ணியங்களையும் பூர்வ ஜென்ம பலாபலன்களையும் பொறுத்து அமைகின்ற விஷயம் அது. நாம் யாரும் இந்தெந்த நாட்டில்தான், இந்தெந்த சமூகத்தில்தான், இந்தெந்த தாய் தந்தையருக்கு தான், இந்தெந்த சகோதர சகோதரிகள் உள்ள குடும்பத்தில்தான் பிறக்க வேண்டும், இவர்கள் தான் கணவனாகவோ மனைவியாகவோ அமைய வேண்டும் என்று தவம் செய்து பிறக்கவில்லை. சிலருக்கு வேண்டுமானால் வாழ்க்கை துணை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அமையலாம். அதற்கு பிராப்தம் தான் இருக்க வேண்டும். நண்பர்களை சேர்ப்பது மட்டும்தான் நம் மனோ தர்மத்திற்கு ஏற்ப நடக்கிறது. விதி இருந்தால் அந்த நட்பும் நீடிக்கும். எல்லாம் விதிப்படிதான் நடக்கிறது. விதி அது எல்லா வல்ல இறைவன் வகுத்தது. தெய்வம் இருக்கிறதா? இல்லையா? அது அவரவர் நம்பிக்கை பொறுத்த விஷயம். ஆத்திகமும் நாத்திகமும் இன்று நேற்றல்ல, நெடுங்காலமாகவே நாட்டில் இருந்து வரும் இருவேறு கருத்துக்கள் தான். நாத்திகருக்கும் தங்களுக்கு மேல ஒரு சக்தி இருப்பதை ஒத்துக்கொண்டுள்ளனர். நம்பினா கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. உண்மை சில நேரங்களில் கற்பனை விட விசித்திரமானதாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் இருந்து முயன்றால் எதுவும் முடியாததில்லை என்பதற்கு ஒரு நிரூபணம் தான் இந்த மகாபாரத நிகழ்ச்சி. அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கும் மகனாக பிறந்தவன் அபிமன்யு. அபிமன்யுக்கும் உத்தரைக்கு மகனாக பிறந்தவன் பர்ஷித். பர்ஷித்துக்கும் ராவதிக்கு மகனாக பிறந்தவன் ஜனமேஜயன். ஜனமேஜயனுக்கு அவனது தந்தை பர்ஷித்தின் கதையை அவனது மந்திரிமார்கள் சொல்வதாக மகாபாரத்தில் வியாசர் விவரிக்கின்றார். பாண்டவருக்கு பின் பர்ஷித் அரசனாகின்றான். அவன் நீதி நேர்மைகளை சிறந்தவன், சாத்திரம் அறிந்தவன், மக்களை அன்போடு காப்பாற்றி வருகின்றான். அவனது ஆட்சியில அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஒரு சமயம் அரசன் காட்டிலே வேட்டையாட சென்றான். வேட்டையில் அவனது அன்பு பட்டு ஒரு மான் அடிபட்டு தப்பி ஓடியது. அதை தேடி ஓடிய பர்ஷித் ஒரு ஆசிரமத்தை கண்டான். அதில் சமீகர் என்ற மகரிஷி இருந்தார். அடிப்பட்ட மான் இப்படி சென்றதா என்று மன்னன் அந்த மகரிஷியிடம் கேட்டான். மௌன விரதமாயிருந்த மகரிஷி பதில் சொல்லாமல் இருக்க கோபமற்ற மன்னன் அருகில் செத்து கிடந்த பாம்பு ஒன்றை தன் அம்பால் எடுத்து மகரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டு சென்று விட்டான். எதை பற்றியும் கவலைப்படாத மகரிஷி தன் மௌனத்தை தொடர்ந்தார். அந்த மகரிஷிக்கு சுருங்கி என்ற ஒரு ரிஷி மகனாக இருந்தார். நடந்ததை அறிந்து கோபமுற்று தன் தந்தை அவமதித்த பர்ஷித் ஒரு வாரத்திற்குள் தச்சகன் என்ற பாம்பரசனால் தீண்டப்பட்டு இறக்கட்டும் என்று சாபம் விட்டு விட்டான். மௌனம் கலைந்தெழுந்த தந்தை மகனை அழைத்து நீ செய்தது தவறு என்று உணர்த்தி அவனுக்கு நல் உபதேசம் செய்தார். மன்னன் பர்ஷித் நல்லவன் என்றும் நன்மை அவன் காப்பாற்றாமல் போனால் நம்மால் தர்ம காரியங்களை கடைபிடிக்க முடியாது. அதனால் நாம் செய்யும் காரியங்களில் அவனுக்கும் பங்கு உண்டு என்றும் யாகங்களின் பெருமைகளை பற்றியும் வேதம் பற்றியும் 10 வேதம் ஓதிய பிரம்மணருக்கு அரசன் சமமாவான் என்றும் கூறினார். அரசன் அறியாமல் செய்த தவறை நீ ஆலோசிக்காமல் ஆத்திரத்தில் சபித்து விட்டாய் என்று பேசிய மகரிஷி கோபத்தை விடுத்து அமைதியை கடைபிடித்து புலநடக்கத்தை பேணி நல்வழி நடக்க தன் மகனை வன சஞ்சாரம் செய்ய சொல்லி ஆணையிட்டார். நடந்த நிகழ்ச்சிகளை தனது சிஷ்யன் மூலம் மகரிஷி பரிஷித்துக்கு சொல்ல சொன்னார். நிகழ்ந்ததை அறிந்த பரிஷித் மனம் வருந்தினான். தான் பெற்ற சாபத்தை விட மகரிஷி கிடைத்த இன்னலையும் அவரது பெருந்தன்மையும் நினைத்து நினைத்து வருந்தினான். சாபத்திலிருந்து விடுபட பர்ஷித் ஒற்றை தூணில் ஒரு மாளிகையை கட்டி அதில் காவலர்கள், வைத்தியர்கள், மூலிகை தன்மை அறிந்த பண்டிதர்கள், மந்திர சக்தி அறிந்த அறிஞர்கள் படைசூழ தங்கியிருந்தான். 6 நாட்கள் அமைதியாய் கழிந்தது.
இதையெல்லாம் கேள்விப்பட்ட காசிபர் என்ற பண்டிதர் அரசனை காப்பாற்ற நினைத்தார். அவர் எந்த பாம்பின் விஷமாக இருந்தாலும் தன் மந்திர சக்தியால் குணமாக்கும் வித்தையை கற்றவர். மன்னனை காப்பாற்றினால் தனக்கு புண்ணியமும் பொருளும் கிடைக்கும் என்ற தீர்மானத்துடன் புறப்பட்டார். அப்போது தட்சகன் முதியவர் வேடமிட்டு காசிபரை கண்டு இவ்வளவு வேகமாக எங்கு செல்கின்றேன் என்றார். பரிஷித் மகாராஜாவை தட்சகன் கடிக்கப் போகிறான், அந்த விஷயத்திலிருந்து மன்னனை காப்பாற்ற செல்கின்றேன் என்றார் காசிபர். முதியவர் வடியிலிருந்த தட்சகன், நான் தான் அந்த தட்சகன், என்னால் தீண்டப்பட்டவனை யாராலும் பிழைக்க வைக்க முடியாது, நீ திரும்பி செல்லும் என்றார். காசிபர், என்னால் முடியும், என் வல்லமை எனக்கு தெரியும் என்றார். இருவருக்கும் போட்டி வந்தது. அப்படியானால் இதோ அருகில் இருக்கும் ஆலமரத்தில் என் விஷத்தை இறக்கி அதை சாம்பலாக்கிறேன், நீ அதை மறுபடியும் பிழைக்க செய்யும் பார்க்கலாம் என்றான். தட்சகன் கூறினான். அப்படியே என்று அந்த ஆலமரத்தின் தன் விஷத்தை செலுத்தினான் தட்சகன். மரம் முழுவதும் விஷம் பரவி அது சாம்பலாயிற்று. இப்போது மரத்தை பிழைக்க வையுங்கள் பார்க்கலாம் என்றான் தட்சகன். மரத்தின் சாம்பலை திரட்டி காசிபர் மந்திரத்தை ஓதினார். மந்திர மகிமையால் சாம்பலிருந்து மரம் சிறிது நேரத்தில் இலை கிளை தலையுடன் தோன்றியது. தட்சகன் பிரமிப்பில் ஆழ்ந்து போனான். முன்னர் காசிபரிடம், உமது மந்திர சக்தி மகத்தானது, ஆனால் பரிசித்தின் ஆயுட்காலம் முடிய போகிறது, அதனால் உமது காப்பாற்றும் முயற்சி பலிக்காமலும் போகலாம். நீ சந்தேகத்துடன் தான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். முயற்சி படிக்காமல் போனால் மந்திர வலிமை பெற்ற உனது புகழ் மங்கும். உனக்காக வேண்டிய பொருளை நானே தருகிறேன், நீ சென்று விடு. விதியின் வழியில் குறுக்கிடுவது உமக்குரிய செயல் அல்ல என்றான். காசிபன் தன் யோக நிலையால் பரிசித்தின் ஆயுள் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். திரவியம் வேண்டியே மன்னனிடம் செல்கிறேன், அதை நீயே தந்தால் அதை பெற்று நான் திரும்புகிறேன் என்றார் காசிபர். தட்சகனும் செல்வத்தை கொடுக்க பரிசித்தின் உயிரை காப்பாற்றும் எண்ணத்தை விட்டுவிட்டு காசிபர் அங்கிருந்து புறப்பட்டார். தட்சகன் தன் கூட்டத்தினரான நாகர்களையும் ரிஷிகளாக வேஷம் பூண செய்து பல பழங்களையும் எடுத்துக்கொண்டு பரிசித்தை காண செல்லுமாறு பணித்தான். ரிஷிகளின் வடிவில் இருந்த நாகர்கள் பரிசித்தின் மாளிகைக்கு சென்று பழங்களை கொடுத்தார்கள். விதிவசத்தால் தட்சகன் புகுந்திருந்த அந்த பழம் பரிசித்துக்கே வந்தது. பரிசித் பழத்தை உணர தொடங்கியதும் அதில் ஒரு புழு இருப்பதை பார்த்தான். அப்போது சூரிய அஸ்தமனம் நேரம். 7 திங்களுக்குள் நான் பாம்பு கடித்து இருப்பேன் என்று ரிஷி சொன்னது பலிக்கட்டுமே என்று கூறி, இந்த புழுவையை தட்சகன் என்று நினைத்து கொள்கிறேன், அது என்னை கடிக்கட்டும், அவர் சாபம் பலிக்கட்டும் என்று கூறி சிரித்து கொண்டே தானாக தன் மீது அந்த புழுவை விட்டு கொள்ள அது தன் சுய உருவை எடுத்து மன்னனின் கழுத்தை சுற்றியது. பெரும் இரைச்சலுடன் சீறி தட்சகன் மன்னனை கடித்தது. மன்னன் மடிந்தான். மாளிகையை விஷத்தின் கொடுமையால் தீப்பற்றி எரிந்தது என்று கூறிய மந்திரிமார்கள் பின்னர், நீங்கள் பட்டத்திற்கு வந்தீர்கள் என்றார்கள். மன்னனின் உயிரை பறிக்க விதி மானின் வடிவிலேயே வந்தது. காசிபர் வடிவிலே பிழைக்க வந்திருந்தும் விதி விளையாடி விட்டது. விதியை யாராலும் வெல்ல முடியாது. திருச்சிற்றம்பலம்.